ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான வாட் யூ விஷ் ஃபார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நிக்கலஸ் டாம்னே டைரக்ஷன்ல நிக் ஸ்டால், டாம்சின் டொபால்ஸ்கி, ரேண்டி வாஸ்கியூஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:41 minutes இருக்கு. படத்துடைய கதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லைட் ஹார்டர் பர்சனா இருந்து கோரி அண்ட் டிஸ்டர்பிங் ஹாரர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த ரிவ்யூவையும் படத்தையும் ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகன் ரயன் பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி பட் டேலண்டட் செஃபா இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி கேம்பிளிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரில இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட் ஜாக்க சந்திக்கிறதுக்காக போறாரு. ஜாக் பாத்தீங்கன்னா ஒரு பாஷான ஒரு வில்லால தன்னுடைய கிளைண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஜாக்குடைய அந்த வெல் செட்டில்டு லைஃப் பாத்தீங்கன்னா ரயன் பொறாமப்படுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே கலினரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா இருக்காங்க. சோ காலேஜ் டேஸ்ல இருந்து ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்க லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்க இந்த ட்ரிப்ல மறுநாள் காலையில ரயன் தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவர் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு, அதனால இவருக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டாச்சு, அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு மியூசிக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரு டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ரயன், இமோஜன் அப்படின்ற ரெண்டு கேரக்டர்ஸும் மீட் பண்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரயன் கேட்டு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத போட்டு வாங்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துடைய கோர் கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கான்செப்ட் தான். சோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ண அந்த டயலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஆல் பாத்தீங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். நல்ல ஒரு டென்ஷன் பில்டிங்கோட படத்தை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். 2024 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அழகான டிஸ்டர்பிங்கான எலிமெண்ட்ஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கும். சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாட் யூ விஷ் ஃபார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.